ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வழக்கமாக நம்ம செய்கிறத விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்திலேயே அப்படியே ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். நல்லா ஊறினதும் இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்ச வேர்க்கடலையை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். தேவைப்பட்டால் அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் கேரட், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம பணியாரமாக சுட்டெடுக்கலாம். பணியாரக்கல் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டுட்டோன்னா இது ரொம்பவே அருமையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சிம்லே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. முழுசாக இது வேகிறதுக்கு 4-5 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததும் இதை நம்ம திருப்பி விடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே ரொம்பவே சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.